வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. வழக்கமா நம்ம சென்னையில் இருக்கிற காசிமேடு பீச்சில் என்ன இருக்கும்? மீன் வாசம் இருக்கும். இல்லைனா மீனவர்கள் வலை பிணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் சில பேர் அவங்க கொண்டு வந்த மீன்களை ஏலத்துக்கு விட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கடந்த சில நாட்களா வழக்கத்துக்கு மாறா அங்கே ஒரு நீல நிற மேஜிக் நடந்துகிட்டு இருக்கு. கடற்கரையில் காலையில் வாக்கிங் போனவங்க எல்லாம், என்ன இது, எவனாச்சும் ப்ளூ கலர் ஜெல்லி மிட்டாயை கொட்டிட்டு போயிட்டானா? அப்படி இல்லைன்னா இன்னும் கிட்ட போய் பார்த்தவங்க, வானத்திலிருந்து ஏலியன் ஏதாச்சும் இறங்கி வந்துருச்சா அப்படின்னு ஷாக் ஆகி நிற்கிறாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே ஹாலிவுட் படத்துல வர்ற குட்டி டிராகன் மாதிரியே இருக்கிற இந்த உயிரினங்கள் எங்க இருந்து வந்துச்சு? இது ஏன் சென்னைக்கு டூர் வந்திருக்கு? இதை தொட்டா உண்மையிலேயே மரணம் தானா? இல்ல இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே மறைக்கப்பட்ட உலகத்தின் தீர்க்க தரிசனம் ஒளிஞ்சிருக்கா? இந்த நீல நிற மர்மம் நமக்கு சொல்ல வருவது என்ன? அததான் இந்த பதிவுல நாம முழுசா பார்க்க போறோம். இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். முதல்ல இந்த நீல நிற விருந்தாளிகள் யாருன்னு பார்க்கலாம். இவனுங்க யாருன்னா, இவங்க தான் கடலுடைய விஐபிக்கள். இவனுங்களை மொத்தமா ப்ளூ ஃப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நீலப்படை. இதுல 2 ரவுடிங்க இருக்காங்க. முதலாவதா ப்ளூ டிராகன். இவனை ஹீரோனே சொல்லலாம். இவனுடைய அறிவியல் பெயர் கலாக்கஸ் அட்லாண்டிகஸ். ரெண்டாவதா ப்ளூ பட்டன். இவன் அந்த டிராகனுக்கு சைட் கேரக்டர் மாதிரி. இவனுடைய அறிவியல் பெயர் போர்பிட்டா. மர்மம் என்ன தெரியுமா? இவங்க 2 பேரும் பொதுவா கடற்கரைக்கு பக்கத்துல வரவே மாட்டாங்க. ஆழ்கடல்ல கரை தெரியாத தூரத்துல தான் இவங்களுடைய வாழ்க்கை. அப்போ இவனுங்க ஏன் கடற்கரைக்கு, அதுவும் காசிமேடுக்கு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம். வங்கக்கடல்ல ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம், பலமான காத்து, அதுக்கப்புறம் இந்த கடல் நீரோட்டம், இது எல்லாம் சேர்ந்து வாங்க தம்பிங்களா சென்னைக்கு போயிட்டு வரலான்னு இவங்கள அடிச்சுக்கிட்டு வந்து காசிமேட்ல இறக்கி விட்டுடுச்சு. பாவம், அவனுங்களே வழி தெரியாம வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த ப்ளூ டிராகனுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. தலை கீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு உல்டாவான லைஃப் ஸ்டைலை இது மெயின்டைன் பண்ணுது. நம்ம ஊர்ல தலை கீழா நின்று தண்ணி குடிக்கிறவனை பார்த்திருப்போம். ஆனா இந்த ப்ளூ டிராகன் வாழ்க்கை பூராவே தலை கீழா தான் இருக்கும். இவன் தன்னுடைய வயிற்றுல ஒரு காத்து பைய வச்சிருக்கான். அத பலூன் மாதிரி ஊதிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு கடல் தண்ணி மேல அப்படியே மிதப்பான். இங்கதான் ஒரு செம கேமஃப்ளாஜ் ட்ரிக் இருக்கு. மேல இருந்து ஒரு பறவை இவனை பார்த்தா இவனுடைய வயிறு நீல கலர்ல இருக்கும். அது கடலோட நிறத்தோட அப்படியே மேட்ச் ஆகும். அப்படியே இவனை திருப்பி போட்டா முதுகு வெள்ளையா இருக்கும். கீழே இருந்து ஒரு மீன் பார்த்தா அது வானத்துடைய வெளிச்சம்னு நினைச்சு ஏமாந்துடும். ஒரு 3 சென்டிமீட்டர் நத்தைக்கு எவ்வளவு வில்லத்தனம் இருக்கு பாத்தீங்களா? உண்மையிலேயே இது ஒரு நத்தை தாங்க. பார்க்கறதுக்கு இதோடைய உடல் அமைப்பும் செதில்களும் டிராகன் மாதிரி இருந்தாலும் இது கடல்லையே பரிணாமம் அடைஞ்ச ஒரு நத்தை வகை. இதோடைய உணவு முறை தான் அதோடைய லைஃப் ஸ்டைலை விட ஹைலைட் ஆனது. இப்பதான் கதையோட முக்கியமான ட்விஸ்ட். இவன் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவா இருந்தாலும் இவனுடைய சாப்பாடு என்ன தெரியுமா? போர்ச்சுகீஸ் மெனோவார். இது உலகத்திலேயே மிக கொடூரமான விஷம் கொண்ட ஒரு ஜெல்லி மீன். அத தௌலத்தா போய் தம்மா தூண்டு இருக்கிற இந்த ப்ளூ டிராகன் அடிச்சு சாப்பிடும். சாப்பிடுறதோட நிறுத்திக்க மாட்டான். அந்த ஜெல்லி மீன் கிட்ட இருக்கிற விஷப்பைகள் நெமாட்டோசைட்ஸை திருடி அதை அப்படியே செரிக்காம எடுத்துட்டு வந்து தன்னுடைய விரல் போன்ற உறுப்புகள்ல சேமிச்சு வச்சுப்பான். அதாவது அடுத்தவன் கத்திய உருவி அவனுக்கே தெரியாம இவன் இடுப்புல சொருகி வச்சுக்கிற மாதிரி. யாராவது இவனை தொட வந்தா அந்த திருடன விஷத்தை வச்சு ஒரே போடுதான். இவ்வளவு பயங்கரமான பரிணாமம் அடைந்த இவனுங்க எவ்வளவு பழமையானவங்க தெரியுமா? பூமியில மனிதர்கள் உருவாகிறதுக்கு பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியே இவங்க உருவாகிட்டாங்க. இன்ஃபேக்ட் டைனோசர்ஸ் படிச்ச ஸ்கூல்ல இவனுங்களை ஹெட் மாஸ்டர்ஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த உயிரினம் பழமை வாய்ந்தது. இவனுங்க கடல் நத்தை வகையை சேர்ந்தவங்க. காலப்போக்குல தரைக்கு அடியில ஊர்ந்துகிட்டு இருந்தவங்க மேல மிதக்கிற வித்தைய கத்துக்கிட்டானுங்க. அடுத்து இனப்பெருக்கம். இதுவும் பாருங்க, இத்தனோண்டு குட்டி
குட்டி உயிரினத்துல இவ்வளவு அதிசயங்களான்னு நம்மள வியக்க வைக்குது. இவனுங்க ஹெர்மாஃப்ரோடைட், அதாவது ஒரே நத்தை ஆணாவும் இருக்கும் பெண்ணாவும் இருக்கும். இப்படி ஒரு விஷயத்த நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 ப்ளூ டிராகன்ஸ் மீட் பண்ணா யார் முட்டை போடுறதுங்கிறதுல பஞ்சாயத்தே இருக்காது. ஏன்னா 2 பேருமே முட்டை போடுவாங்க. அந்த முட்டைகளை சில காலங்கள் கழிச்சு அப்படியே கடல்ல மிதக்க விடுவாங்க. இப்போ இந்த ப்ளூ டிராகன்ஸை பத்தி இன்னும் அடிஷ்னலான ஃபேக்ட்ஸ் என்னன்னா, இந்த ப்ளூ டிராகன்ஸை பார்த்தா ரொம்ப க்யூட்டா அதை கையில் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அப்படியே கொஞ்சம் விளையாடணும்னு எல்லாருக்கும் தோணும். ஆனால் உண்மை என்னன்னா, இதுங்க ஒரு நர மாமிச உண்ணிகள். கடல்ல சாப்பாடு கம்மி ஆயிடுச்சுன்னா இல்லை கூட்டமாக ஒரு இடத்துல மாட்டிக்குச்சுன்னு வச்சுப்போம், இவங்க கேனிபலிசம் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அதாவது பக்கத்தில் இருக்கிற தன் சொந்த இனத்தையே, தன் நண்பனையே தலைப்பகுதியிலிருந்து மெதுவா சாப்பிட ஆரம்பிச்சு மொத்தத்தையும் விழுங்கிடும். பசி வந்தா 10ம் பறந்துடும்னு நம்ம ஊர்ல சொல்வாங்க. இவனுங்களுக்கு பசி வந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிறவனே பலியாக்கிடுவானுங்க. அடுத்ததா ஜெல்லி மீன் கிட்ட இருந்து விஷத்தை திருடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இவனுங்க அவனுங்களுடைய உடல்லையே ஒரு பெரிய ரிசர்ச் லேபை அமுக்கி வச்சிருக்கானுங்க. ஜெல்லி மீன்கள் கிட்ட இருந்து விஷத்தை எடுத்துக்கிட்டு அதோடைய உடல்ல சொந்தமா இருக்கிற விஷத்தோட சேர்த்து ஃபில்டர் பண்ணி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை அதோடைய உடலுக்குள்ள இந்த ப்ளூ டிராகன் செய்யுது. இதன் மூலம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற அந்த ஒரு கான்சென்ட்ரேட்டடான பாய்சன்னால அட்டாக் வாங்கினா அது ஜெல்லி மீன்களை விட பல மடங்கு வலிக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு சின்ன பேட்டரியை சார்ஜ் பண்ணி அதுல இருந்து இடிக்கிற அளவுக்கு கரண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயம். என்னதான் இவ்வளோ வித்தை தெரிஞ்சிருந்தாலும் இந்த ப்ளூ டிராகன்களுடைய ஆயுட்காலம் ரொம்ப குறைவு. இவங்க வெறும் 1 மாசத்திலிருந்து 1 வருடம் வரைக்கும் தான் உயிர் வாழ்வாங்க. அதனாலேயே இவங்க ரொம்ப சீக்கிரமா இனப்பெருக்கம் செய்வாங்க. இவங்களுடைய இனத்துல ஆண்களும் பெண்களும் சேர்ந்து முட்டையிடுறதுனால யாரை வேணும்னாலும் பார்ட்னரா ஏத்துப்பாங்க. இவங்களுடைய காதல் அத்தியாயம் ரொம்ப சின்னது. காதல் முடிஞ்ச பிறகு கடல்ல மிதக்கிற ஏதாச்சும் ஒரு குப்பை மேலேயோ அப்படி இல்லாட்டி இறந்து போன ஒரு மீன் மேலேயோ நூற்றுக்கணக்கான முட்டைகளை கோர்த்து வச்சிடுவாங்க. அந்த முட்டைகள் வெறும் 3 நாள்ல குட்டி டிராகனா மாறி கடலை வலம் வர ஆரம்பிக்கும். அதோடைய பயணத்தை மீண்டும் தொடங்கிடும். இப்போ இந்த ப்ளூ டிராகனை பத்தி சோசியல் மீடியாவில் சொல்லப்படுற வதந்திகளுக்கு வருவோம். முதல் கட்டுக்கதை, இதோ பாருங்க ஏலியன் வந்துடுச்சு, இது கடிச்சா 2 நிமிஷத்திலேயே செத்துடுவோம் அப்படின்னு சில வதந்திகள் பரப்பப்பட்டு வருது. உண்மை என்னன்னா, இது ஏலியன் கிடையாது, இது ஒரு கடல் நத்தை. இதோடைய விஷம் மனிதர்களை கொல்லும் அளவுக்கு வீரியம் கொண்டது கிடையாது. ஆனா அந்த வலி இருக்கே, அது நரகத்தையே காட்டும். கட்டுக்கதை 2, இதை கரையில பார்த்தா நம்ம நாட்டுக்கு பெரிய ஆபத்து, சுனாமியோ இல்ல பெரும் தீர்க்க தரிசனமோ ஏதோ ஒன்று நடக்க போகுது. உண்மை என்னன்னா, இது வெறும் காத்து அடிச்சதுனால கரைக்கு வந்து சேர்ந்திருக்குங்க. இதுக்கும் சுனாமிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒருவேளை நீங்க தெரியாம காசிமேடு பீச்ல அந்த நீல டிராகனை வெறும் காலில் மிதிச்சிட்டீங்கன்னா, அப்படி இல்லைன்னா கை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கும் போது அது கடிச்சிடுச்சுன்னா என்ன ஆகும்? முத விஷயம், செம்மையா ஷாக் அடிச்ச மாதிரி வலிக்கும். 2வது, தோல் தடிப்பு வந்து அப்புறம் அந்த இடம் அப்படியே கருப்பாகும். 3வது, சிலருக்கு வாந்தியும் தலைவலியும் வரும். சப்போஸ் தெரியாம அதை நீங்க தொட்டு அது உங்க கையிலையோ கால்லையோ கடிச்சிடுச்சுன்னா காலங்காலமா நம்ம ஊர்ல சொல்ற அதே வைத்தியம் தான். அந்த இடத்துல நல்ல சூடான தண்ணியை பொறுக்கக்கூடிய அளவுக்கு ஊத்துங்க. அது அந்த விஷத்துடைய புரதத்தை முறிக்கும். எக்காரணம் கொண்டும் ஐஸ் மட்டும் வைக்க கூடாது, அது விஷத்தை இன்னும் அதிகமா பரவ வைக்கும். ஆக மொத்தம் மக்களே, காசிமேடு பீச்ல இப்ப நடக்கிறது ஒரு இயற்கை அதிசயம். வந்திருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விருந்தாளிகள். இந்த ப்ளூ டிராகன்ஸும் ப்ளூ பட்டன்ஸும் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. கடல் எவ்வளவு அழகா இருக்கோ அதே நேரம் அவ்வளவு ஆபத்தானது. இயற்கையை தூரத்துல இருந்து ரசிப்போம். அந்த நீல நிற டிராகனை பார்த்தா போன்ல செல்ஃபி எடுங்க, வீடியோ எடுங்க, ஆனா கையில மட்டும் வச்சிடாதீங்க. ஏன்னா அவனுங்க பார்க்க கியூட்டா தெரிஞ்சாலும் மோசமான பிள்ளைங்க. இந்த ப்ளூ டிராகன்ஸை என்னைக்காச்சும் நீங்க கடலோர பகுதிகளில் பார்த்துருக்கீங்களா? இந்த பதிவை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.